ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகலாம். சுப்பிரமணிய சாமி கோவிலுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால முருகரை பார்க்க வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் முருகருக்கு பூ வாங்கிக்கலாம். இந்த சைடு அருணகிரிநாதர், பிள்ளையார், சிவன், அடுத்தது முருகர். இந்த சைடு வந்து திருநாவுக்கரசர், திருஞானசம்பந்தர், சுந்தரர், இவங்கெல்லாம் இந்த சைடு இருப்பாங்க. அடுத்தது நம்ம இவங்களை பார்த்துட்டு அப்படியே முருகருக்கு போய் பூ வாங்க போகலாம். இப்போ முருகருக்கு பூ வாங்கிக்கணும். எத்தனை முருகருக்கு கொடுக்கலாம் வாங்க. ஐயப்பன் ஃபோட்டோவும் இங்கே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகை மாதம்ன்றதுனால இப்போ முருகரை பார்க்க லைனில் நின்றுருக்கோம். வெயிட் பண்ணி முருகரை பார்த்துட்டு வரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முருகரை பாருங்கள். இவர் தான் உற்சவர் முருகர். அப்படியே போனால் பக்கத்தில் சிவன் இருப்பாருங்க. சிவன் வந்து தியான நிலையில் இருப்பாருங்க. இங்கே சிவன் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக தியானம் பண்ணின்னு இருக்காருங்க. அப்படியே நான் கொஞ்சம் இந்த சைடு வந்தால் பெருமாள் இருப்பாருங்க. பெருமாளையும் பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் முருகர் இருப்பாருங்க. விளக்கு போடுறவங்களாம் இங்கே வந்து நம்ம விளக்கு போட்டுக்கலாம் முருகருக்கு. இங்கே முருகருக்கு விளக்கும் போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் வந்தால் நவகிரகம் இருப்பாந்துங்க. 9 நவகிரகத்தையும் நம்ம சுற்றிட்டு அப்படியே வரலாம் வாங்க ஒரு ரவுண்டு. அப்படியே வந்தால் திருப்பியும் பிள்ளையார், சிவன், நடுவில் சிவன், இந்த சைடு பிள்ளையார், அந்த சைடு முருகர். நடுவில் சிவன் இருப்பாருங்க, இந்த சைடு பிள்ளையார், முருகர். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கோவிலை நம்ம இப்போது சுற்றிட்டோம். அடுத்தது கோவிலில் கொஞ்சம் நேரம் உக்காரலான்ட்டு உக்காந்தோம். அப்படியே அந்த பெயிண்டிங் ஒர்க்கை பார்க்கலாம் சரின்ட்டு அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே பெயிண்டிங் ஒர்க்லாம் இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிவன் தியான நிலையில் இருப்பாருங்க. அங்கே உட்காந்து நம்மளும் தியானம் பண்ணலாம்.